வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சந்திரிகா ஆறுமுகம், சிஸ்ரகுமார் கிருஷாந்த்ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பாதுகாப்பு குறித்து தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பேற்பதாக மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு. உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானம். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 6ஆம் கட்ட பகிரங்க அமர்வுகள் மன்னார் மாவட்டத்தில் நிறைவு. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் உபுல் ஜெயசூரியவின் பாதுகாப்பு குறித்து தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பேற்பதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அனுர சேனநாயக்க இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். உபுல் ஜெயசூரியவின் பாதுகாப்பிற்காக போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து திருப்தி அடைவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரை சந்தேகத்துக்கிடமான குழு ஒன்று பின்தொடர்வதாகவும் அதனால் பாதுகாப்பு குறித்து எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று மீண்டும் கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை பிரதான நீதவான் குறிப்பிட்டதன் பிரகாரம் மேல்மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் நீதிமன்றத்தில் விடயங்களை தெளிவுபடுத்தினார். சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரின் பாதுகாப்புக்கு 27 போலீஸ் உத்தியோகத்தர்களை நியமித்துள்ளதாக அவர் நீதிமன்றத்துக்கு குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக 2 நியமிப்பது தொடர்பில் நீதி அமைச்சின் செயலாளர் தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சங்கத் தலைவர் வெளிநாட்டு சென்றிருப்பதால் அவர் இன்று நாட்டை வந்தடைவதாகவும் அது குறித்து அவரை தெளிவுபடுத்திய பின்னர் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார். கடந்த 31ஆம் தேதி சட்டத்தரணி உபுல் ஜெயசூரியவை பின்தொடர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றவர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட இரகசிய பிரிவினர் என்று அனுர சேனநாயக்க நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார். சட்டத்தரணிகள் சங்கம் வழங்கிய புகைப்படங்களை ஆராய்ந்த போது அது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்த விசாரணைகளின் போது சிசிடிவி காட்சிகளுக்கு அமைய உபுல் ஜெயசூரியவுக்கு பின்னால் மோட்டார் சைக்கிள் ஒன்று சென்றுள்ளமை உறுதியாகுவதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் குறிப்பிட்டுள்ளார். தன்னை பற்றி சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள கருத்தினால் தாம் விசாரணைகள் இருந்து விலகிக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிபரின் வேண்டுகோளுக்கு அமைய தற்போது சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் காமினி நவரத்னவின் தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் அனுர சேனநாயக்க நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். தன்னை பற்றி மக்கள் நம்பிக்கை வைத்து செயற்படுவதாகவும் தேர்தலில் போட்டியிட்டால் இலகுவாக 3 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதம் 25ஆம் தேதி வரை வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இவர் தனிப்பட்ட பாதுகாப்பு கோருகின்றார். அதற்கு சில நடைமுறைகள் இருக்கின்றன. அவருக்கு காணப்படுகின்ற அச்சுறுத்தல்கள் தொடர்பில் ஆராய்ந்து இரகசிய பிரிவினரால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு நீதி அமைச்சின் செயலாளர் அனுமதி வழங்க வேண்டும். அத்தோடு அவரது வீட்டுக்கும் அலுவலகத்திற்கும் தற்போது பாதுகாப்பு வழங்கியுள்ளோம். அது குறித்து நீதிமன்றம் திருப்தி அடைந்துள்ளது. அவரும் சங்கத்தினரும் திருப்தி அடைந்துள்ளனர். அவரது பாதுகாப்பு தொடர்பான அறிக்கை ஒன்றை பெறுவதாக குறிப்பிட்டனர். உண்மையில் இந்த சம்பவத்திற்கு 1 மாதமாகின்றது. 1 மாதமாகியும் இவர்களால் அறிக்கை ஒன்றை பெற முடியாது என்பது புதுமையான விடயம். அது தொடர்பில் எமக்கு நம்பிக்கை இல்லை. உபுல் ஜெயசூரியவிற்கு பாதுகாப்பு வழங்குவதாக அனுர சேனநாயக்க நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தியமையால் நீதிமன்றம் திருப்தி அடைந்திருக்கின்றது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 6ஆம் கட்ட பகிரங்க அமர்வுகள் மன்னாரில் இன்று நிறைவடைந்தன. இதன்போது தமது உறவுகள் காணாமற் போன விதம் தொடர்பில் மக்கள் கண்ணீர் மல்க சாட்சியம் அளித்தனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட பகிரங்க விசாரணைகளில் 157 பேர் சாட்சியம் அளித்துள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 6ஆம் கட்ட பகிரங்க அமர்வுகள் மன்னார் மாவட்டத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது காணாமல் போன தமது உறவுகளை மீட்டு தருமாறு சாட்சியம் அளித்தோர் கோரிக்கை விடுத்தனர். அவருடைய பெயர் அந்தோனி ராயத்து. அந்தோனி. அவர் என்ன வேலை செய்தவர்? அவர்
முன்னைய நாள் மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதியா இருந்தவர், இயக்கத்துல இருந்தவர். அதுக்கு பிறகு நீங்க அவரை காண இல்லையா? இல்ல, காண இல்ல. அந்த வேளையில நீங்க எங்க இருந்த? நான் அவரோட தான் இருந்தேனா. முல்லைத்தீவுல எங்களை ஒரு ஆமை ஒரு இது கம்பி கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தோம். அதுக்குள்ள வெடிக்க ஒருவரையும் சுடுற வெடிகள் இல்ல, நாங்க எல்லாருமே அதுக்குள்ளதான் இருந்தோம். கேட்கல ஸ்பீக்கர்ல ஒலிபெருக்கி மூலம் அறிவிச்சவங்க எல்டிடில இருந்த ஆட்கள் வந்து தங்கிட்ட சரண்டர் ஆக சொல்லி. அப்ப நாங்க ஒரு ஃபாதர் ஒன்று இருந்தவர், அந்த ஃபாதர்கிட்ட நாங்க போய் கேட்டனாங்க. எங்கட கணவரை கூட்டிக் கொண்டு நீங்க கொண்டு போய் அவரை சரண்டர் ஆக சொல்லி கேட்டனாங்க. அப்ப அவர் உடனே ஒரு 40 கிட்டத்தட்ட ஒரு 40 பேரை கூட்டிக் கொண்டு போய் அவர் சரண்டர் ஆகினதாங்க. அதுக்கு முதல்ல அவர்கள் எல்டிடில இருந்த மற்றவர்களும் அப்படித்தான் இருந்து சாமிக்குள்ளதான் பாலத்தால கூட்டி கொண்டு போய் அவர் ஸ்கூல் ஒன்று இருந்தது. அந்த ஸ்கூலு பக்கத்தால போக அந்த கம்பி கூடி இருந்தார். அவர் ஒரு படைக்கு பொறுப்பா இருந்தவர். எப்ப விடுபட்டு வந்தவர்? விடுபட்டு வரவே இல்லை. அப்ப எப்படி இங்க வந்தவர்? இந்த கம்பி கூட்டு கடைசி 18ஆம் தேதி தான் 16ஆம் தேதி நாங்க வந்துட்டோம் முல்லைத்தீவுக்குள்ள. 16ஆம் அவரும் வந்துட்டாரா? அவரும் வந்துட்டார். அவர் மடுத்தேவாலயத்துல வந்து ராணுவ அதிகாரி 2 அதிகாரிகிட்ட சரணடைஞ்சிருக்கிறார். அவர் ஃபாதர் ஹண்ட்ரட் அந்த மடுப்பகுதி பரிவாளர் ஃபாதர் ஹண்ட்ரட் மற்ற ஞானம் அந்த மொழிதி எடுத்து கொடுக்குறாரு அந்த அதிகாரி. அந்த நேரம் அந்த வந்துருக்கிறாரு சேர்ச்சுக்கு கோயிலுக்கு. ஞானமன்றவர் யாரம்மா? அவருக்கு மொழிதி எடுத்து கொடுக்குறாரு, உதவியா நிற்கிறார். சொல்லுங்க. அவர் நிலையில தான் அவர் இங்க வந்து சேர்க்க சரணடைய வந்தேன்னு சொல்ல ராணுவ அதிகாரி மடுக்கோ போட்டிக்கோவில் வச்சு முன்னு கோயில் போட்டிக்கோ. நாங்க 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மடு கோயிலுக்கு நானும் என்னோட கணவரும் கோயிலுக்கு வந்திருந்த நேரம் அந்த அதிகாரி வந்திருந்தார் கோயிலுக்கு. அதற்கு பிறகு மானை பத்தி ஒன்றுமே தெரியல உங்களுக்கு? சர்ச்சில் வச்சு கண்டிங்க? ஃபாதர் கூட்டிக்கொண்டே கதைச்சார். இப்படி விட மகன் தான் காணாம அன்றைக்கு வந்து சரணடைஞ்சது சொன்ன தன்னிடம் சரணடைஞ்ச அவர் அஞ்சு உட்கொள்ளின் நான் கொண்டே மேலிடத்துல அவரை கொடுத்துட்டேன். Then he said, yes, he came and surrendered to me and I have handed over him to my superiors. அவர்கிட்ட கடிதம் கேட்டார். கடிதம் தாங்க இப்படி சரணடைஞ்சவங்கன்னு சொல்ல சொன்ன பின்னிட்டு ஒன்றும் இல்லை. ஃபாதரை கடிதம் கொடுக்க ஃபாதர் எனக்கு கடிதம் தந்தார். ஃபாதர் உங்களுக்கு கடிதம் தந்தார். என்ன கடிதம் கொடுக்க சொல்லி அவர் சொன்னார். கொடுங்க நீங்க போய் தேடி பாருங்க. அது அப்புறம் இடமும் தேடுறோம், இன்னும் பிள்ளைய காணேன். இதேவேளை 100க்கும் அதிகமான புதிய முறைப்பாடுகளும் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மன்னார், மாந்தை மற்றும் மடு பிரதேச செயலகங்களில் ஆணைக்குழுவின் 6ஆம் கட்ட பகிரங்க அமர்வு கடந்த 4 நாட்களாக இடம்பெற்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் ஏற்கனவே கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்பட்ட பகிரங்க அமர்வுகளில் பதிவு செய்யப்பட்ட 786 முறைப்பாடுகள் தொடர்பில் சுயாதீன புலனாய்வு குழுவின் ஊடாக மேலதிக ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. காணாமல் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரை கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் அமர்வுகளை நடத்தி முடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அரசாங்கத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை நடத்த தாம் தயார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தை முறிவடைவதற்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகளே காரணம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். பிபிசிக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி, பிரதமர், பாதுகாப்பு செயலர், அரசாங்கத்தில் உள்ள பங்காளி கட்சியினுடைய தலைவர்கள் பலவிதமான கருத்தியலை கூறியிருக்கின்றார்கள். 13வது அரசியல் சாசனம் நீக்கப்பட வேண்டும், காணி அதிகாரம் அகற்றப்பட வேண்டும், சட்டம் ஒழுங்கு போலீஸ் அதிகாரம் அகற்றப்பட வேண்டும். இவ்விதமான நோக்கத்துடன் தான் பாராளுமன்ற தெரிவு குழுவை நாங்கள் நியமித்திருக்கின்றோம் என்று பகிரங்கமாக கூறியிருக்கின்றார்கள். இவ்விதமான கூற்றுகளை அவர்கள் கூறுகின்ற பொழுது நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதில் விதமான அர்த்தமும் இல்லை. பேசுவதற்கு நாங்கள் தயார், பேசுவதற்கு நாங்கள் பின்னிற்க மாட்டோம். எங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கின்றது, எங்கள் பக்கத்தில் நீதி இருக்கின்றது. நாட்டிற்கு எவ்விதமான குந்தகம் ஏற்படாமல் ஒருமித்த நாட்டுக்குள் நாங்கள் நியாயமான நிரந்தரமான நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் கேட்கின்றோம். ஆனபடியால் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் தயார். ஆனால் அரசாங்கம் நியாயமாக நடக்க வேண்டும், அரசாங்கம் நேர்மையாக நடக்க வேண்டும், அரசாங்கம் ஒரே கருத்தை சொல்ல வேண்டும். அரசாங்கம் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு கருத்துக்களை சொல்ல முடியாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கைகளை அரசாங்கத்தில் உள்ள கூட்டுக் கட்சிகளினால் நிறைவேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு குருமன்வெளி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சென்ற வாரம் பாராளுமன்றத்திலே வெளிநாட்டு அமைச்சர் கௌரவ ஜிஎல் பீரிஸ் அவர்கள் உரையாற்றும் பொழுது கூறினார், உங்களுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களின் கோரிக்கைகளில் 180% நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறியிருக்கின்றார். நானும் அந்த பாராளுமன்றத்திலே அந்த நேரத்திலே இருந்தேன். அந்த 80% ஏற்றுக்கொண்டாலும் கூட அவற்றை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் மறுக்கின்றது. காரணம் என்ன? அரசாங்கத்தை ஆளுகின்ற கூட்டு கட்சிகள் அவற்றை ஏற்பதற்கு மறுக்கின்றன. அதனால் அந்த அரசாங்கத்தின் முன்னோடி கட்சி வாய்மூடி மௌனியாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. இதை அப்பட்டமாக ஜிஎல் பீரிஸ் சொன்னார், சந்தோஷமடைந்தோம். ஆனால் ஏனைய கூட்டு கட்சிகள் எதிர்க்கின்ற காரணத்தினால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்த முடியாதவர் ஒரு துப்பாக்கிய நிலையில் இன்று அரசாங்கம் இருக்கின்றது. நானோயா ரதல்ல நகரில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரதல்ல நகரில் அமைந்துள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் சிலரால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா நானோயா சமசட் தோட்டத்தின் லேங்டீல், தமகஸ்தலா, காலிபர்க் ஆகிய பிரிவுகளைச் சேர்ந்த பெண்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ரதல்ல பகுதியில் அமைந்துள்ள மதுபான சாலையால் தமது பொருளாதாரம் மற்றும் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக இப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒவ்வொரு காசும் இந்த பார்க்காக தான் கொண்டாந்து கொடுக்கறாங்க. அன்னன்னைக்கு வேலை செய்யற சம்பளம் அட்டை கடிச்சு ரத்தம் ஒழுக 24 மணித்தியால வேலை செஞ்சு அதுல நாங்க எந்த பிரதிபலனையும் அனுபவிக்கிறது இல்ல. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா ஒரு யூனிஃபார்மோ ஒரு புத்தகமோ வாங்கி கொடுக்கறதுக்கு கூட இந்த ஆளுங்களுக்கு ஆளாது. ஏன்னு கேட்டா இங்க வாங்குற சம்பளம் பூரா இங்க குடிச்சே அழிக்கிறாங்க. இதனால நாங்க இதை நிறுத்த சொல்லிட்டாங்க. இந்த போராட்டமே நடத்துறோம். 4 மணிக்கெல்லாம் எழும்பி புள்ள குட்டிக்காக வேலை செஞ்சு காலையில மலையில போயிட்டு அட்டையில கடிப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா எங்களுடைய எதிர்காலம் முடிஞ்சு சார். எங்களுடைய மக்களோட எதிர்காலம் முடிஞ்சு. எங்களுடைய எதிர்காலம் குழந்தைகளுக்காக தான் நாங்க கஷ்டப்படுறோம். இந்த ஸ்டேட் பேக்கரியில இந்த பார் இருக்கிறனால எங்க அப்பா அம்மா குடிக்கிறனால இந்த குழந்தைகளும் அதை பார்த்து பழகுவாங்க. அப்பா கிட்ட குடிக்கிறதா ஏன் நம்மளோட குடிச்சு பார்ப்போம். அதுக்காக தான் சார் நாங்க கவலைப்படுறோம். இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் இதுவரை தமது கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை என நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவித்தார். மக்களிடமிருந்து முறைப்பாடு கிடைக்கும் பட்சத்தில் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நானோயா நகரில் உள்ள மதுபான சாலையை அங்கிருந்து அகற்றுமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. எனினும் குறித்த மதுபான சாலை அனுமதி பத்திரத்துடன் இயங்கி வருவதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்தது. யாழ் மணிக்கூட்டு கோபுர சுற்றுவட்டத்தில் தமிழ் மன்னர்கள் 3 சிலைகள் நேற்று திறந்து வைக்கப்பட்டன. தமிழ் மன்னர்களான எல்லாளன், பண்டாரவன்னியன் மற்றும் பரராஜசேகரன் ஆகிய 3 மன்னர்களின் சிலைகளே இவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த சிலைகள் திறப்பு நிகழ்வின் போது இந்து கிறிஸ்தவ மத தலைவர்களின் ஆசியுரை இடம்பெற்றதுடன் விசேட பூஜைகளும் நடத்தப்பட்டதாக அது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். அதனை அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டு சிலைகள் திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் யாழ் மாநகர சபை மேயர், யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆகியோர் கூடியிருக்கிறார்கள். இப்பொழுது பெரராஜசேகரன் திறந்து வைக்கப்பட்டிருக்க வடமாகாண முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் திருத்தவர் அருட்தந்தை ஜஸ்டின் சாக்கமைப்பின் செயலாளர் நாயகம் அர்ஜுன் பி தாப்பா இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு கண்டி ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் நேபாளம் காத்மண்டு நகரில் நடைபெறவுள்ள 18வது சாக் மாநாட்டில் கலந்து கொள்ள இலங்கை எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி இதன்போது சாக் அமைப்பின் செயலாளர் நாயகத்திடம் குறிப்பிட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அர்ஜுன் பி தாப்பா சாக் அமைப்பின் செயலாளர் நாயகமாக பதவியேற்றதன் பின்னர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். நவம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள சாக் மாநாட்டின் ஏற்பாடுகள் மற்றும் வலய நாடுகளின் தற்போதைய அபிவிருத்தி தொடர்பாகவும் இதன்போது செயலாளர் நாயகம் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். சாக் வலய நாடுகள் கவனத்திற்கொள்ள வேண்டிய 2 முக்கிய விடயங்கள் உள்ளடங்கிய யோசனைகளை இதன்போது ஜனாதிபதி சாக் அமைப்பின் செயலாளர் நாயகத்திடம் கையளித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
அடுத்து ஊவா தேர்தல் களம். அரசாங்கம் இந்த தேர்தலில் வெற்றி உணர்வுடன் களமிறங்கவில்லை, பின்னடைவுகளில் இருந்தே வருகின்றது. இந்த தேர்தலில் அரசாங்கம் போட்டியிடுகின்ற நிலையில் உள்ளக பிரச்சினைகள் மேலோங்கியுள்ளன. அரசிற்குள் கூட்டணி ஒன்று இல்லை. மிகவும் அடிமட்ட ஆதரவாளர்கள் இன்று அரசாங்கத்தை விட்டு வெளியேறுகின்றனர். இதனால்தான் அரசாங்கம் அஞ்சுகின்றது. என்றும் இல்லாதவாறு கட்சி இன்று வலுவடைந்துள்ளது. 3/2 அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரே அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கமாகும். சம்மேளனங்களை நடத்தி 6 லட்சம் செயற்பாட்டாளர்களை மேலும் உள்வாங்கி கட்சியை வலுப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். மக்களுக்கான கடமைகளை நிறைவேற்றவில்லை. அவர்களுக்கு மக்களின் பிரச்சனைகள் மீது அக்கறை இல்லை. ஆகவே அரசியல் முறையை மாற்றுவதற்கே நாங்கள் வந்துள்ளோம். அரசாங்கம் மோசடி செய்கின்றது என்றால் அதனை கவிழ்க்க நாட்டில் உள்ள 200 லட்சம் மக்களும் ஒன்றிணைய வேண்டும். கட்சிகளுக்கு மட்டுப்பட்டு இருந்தால் ஒரு நாளும் மோசடி அரசியலிலிருந்து நாட்டை பாதுகாக்க முடியாது. அண்மையில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை அவதானிக்கும் போது எமக்கு சிவப்பு சமயம் கிடைத்துள்ளதாக கூறினர். எவ்வாறு சிவப்பு சமயம் கிடைக்கும்? கொழும்பு மாநகர சபையில் ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்ற போதிலும் மேல் மாகாண சபை எம்மிடமே உள்ளது. எனவே நாம் எவ்வாறு தோல்வி அடைவோம்? மக்கள் விடுதலை முன்னணிக்கும் அந்தளவு வாக்கு பெறவில்லை. பொது வேட்பாளர் எங்கே? வீணடிக்கப்பட்ட பொருளாதாரமே இன்று நாட்டில் ஏற்பட்டுள்ளது. ஒரு பக்கத்தில் பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது, மறுபுறம் பாரிய கடனில் நாடு சிக்கியுள்ளது. தொடர்ந்தும் பாதாளத்தை நோக்கி பொருளாதாரம் செல்கின்றது. அதேபோன்று பொருளாதாரம் சீரழிக்கப்படுகின்றது. ஆகவே இனியும் வாக்களித்து பலனில்லை. மட்டக்களப்பு செங்கலடி மரப்பாலம் பகுதியில் யானை தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 1 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 65 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளதாக கரடியனாறு வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். சடலம் தற்போது கரடியனாறு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பெண்ணின் உயிரிழப்பை அடுத்து அவரது உறவினர்கள் வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பயணித்த லோரி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த இருவரும் கரடியனாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் மேலும் கூறினார். இதேவேளை மட்டக்களப்பு போரைதீவு பெற்று பலாச்சோலை கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகளால் சில வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளன. காட்டு யானைகள் பயன் தரும் மரங்கள் பலவற்றை அழித்துள்ளதுடன் வீட்டிற்குள் வைக்கப்பட்டிருந்த விளைச்சல் நெல்லையும் நாசமாக்கியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பின்னர் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் குறித்த இடத்திற்கு சென்று யானைகளை விரட்டியுள்ளனர். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் எதிர்வரும் தினங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களுக்கான வானிலை மாற்றம் தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் தாரணி தங்கராஜா. வணக்கம். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை பார்ப்போமானால், நாட்டின் மேல் சப்ரஹமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அத்துடன் நாட்டின் வடமேல் மாகாணத்திலும் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மழையுடன் மின்னல் தாக்கம் காணப்படலாம் என்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டமையால் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதேவேளை ஹட்டன் பிரதேசத்தில் இன்று கடும் மழையுடன் கூடிய பனிமூட்டம் காணப்படுகின்றது. ஹட்டன் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு ஆகிய வீதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியிருந்தது. ஹட்டன் பிரதேசத்தில் இன்று முற்பகல் தொடக்கமே கடும் மழை பெய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இவ்வாறான காலநிலையினால் வீதி விபத்துக்கள் அதிகம் ஏற்படலாம் என்பதால் வாகனங்களை செலுத்தும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன் அடிப்படையில் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரி 15 ரூபாவாலும் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கிற்கான இறக்குமதி வரி 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. இன்று நள்ளிரவு முதல் உருளைக்கிழங்கிற்கான வரி அதிகரிப்பு அமுல்படுத்தப்படவுள்ளதுடன் 5 ரூபாவாக காணப்பட்ட இறக்குமதி வரி 15 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் பெரிய வெங்காயத்திற்காக அறவிடப்பட்ட 10 ரூபாய் இறக்குமதி வரி 25 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெரிய வெங்காயத்திற்கான வரி அதிகரிப்பு எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது.
சிறுபோகத்திற்கான பெரிய வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு தேசிய உற்பத்திகள் எதிர்வரும் வாரங்களில் சந்தைக்கு வரவுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்குவதற்காகவே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் 11வது நாளான இன்று பூஜைகள் வெகு விமர்சையாக இடம்பெற்றன. இந்த மாதம் 1ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் தொடர்ந்து 25 நாட்களுக்கு நடைபெறுகின்றது. ஆலயத்தில் இன்று மாலை நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வியானி சமேதராய் வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்திற்கு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தருகின்றமை சிறப்பம்சமாகும். மத்திய மலைநாட்டில் சுத்தமான குடிநீரை பெறுவதில் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்குகின்றமை கவலைக்குரிய விடயமாகும். ஹட்டன் அம்பகமு பிரதேச சபைக்குட்பட்ட நோர்வுட் பகுதியைச் சேர்ந்த மக்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஹட்டன் அம்பகமுவை பிரதேச சபைக்கு உட்பட்ட நோவுட் குடியிருப்பு இது. இங்கு சுமார் 500 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த பகுதி மக்களுக்கான குடிநீரை சுத்தமாக விநியோகிக்கும் திட்டம் ஒன்று 2006ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 40,000 லிட்டர் கொள்ளளவு உடைய 4 நீர்த்தாங்கிகளும் 50,000 லிட்டர் கொள்ளளவு உடைய ஒரு வடிகட்டும் இங்கு 2006ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டன. இவற்றின் நிர்மாணத்திற்காக சுமார் 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. இந்த குடிநீரை பயன்படுத்தும் குடும்பங்களிடமிருந்து பராமரிப்பு செலவாக ஆரம்பத்தில் 70 ரூபாவும் தற்போது 100 ரூபாவும் அறவிடப்படுகின்றது. இந்த நிதியினை பயன்படுத்தி குடிநீர் கட்டமைப்பு சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டதாகவும் தற்போது பராமரிப்பு நடவடிக்கைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சுத்தமான தண்ணீரை குடித்து வந்தோம். ஆனால் சமீப காலமாக நாங்கள் பார்க்கும் பொழுது சுத்தமாக தண்ணீர் இல்லாமல் அது சேறு சகதியும் நம்ம டெப்பை திறந்தவுடனே சேரும் சகதியும் அது போல பூச்சிகளும் அதுல வருது. உயரமான தேயிலை மலைகளில் இருந்து ஆறுகள் வழியாக வரும் தூய்மையற்ற நீர் நேரடியாக விநியோகிக்கப்படுவதால் தாம் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாவதாகவும் இவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். இப்பொழுது இது சரியான முறையில் நிர்வாகம் செய்யப்படுவதில்லை. யாப்பின் படி புதிய நிர்வாகிகளை தெரிவு செய்ய வேண்டும். வருடம் அந்த வருடம் புதிய நிர்வாகிகள் தெரிவு செய்து அவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தால் மிகவும் தூய்மையான தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியம் இந்த நோர்வூட் நகர மக்களுக்கு, நோர்வூட் சேர்ந்திருக்கின்ற கொலனியில் வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களும் கிடைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இதன் காரணமாகவே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். 2 சிறுநீரக நோய்க்கும் பாதிப்புக்கும் உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொண்டு நல்ல தண்ணீர் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்ய சம்பந்தப்பட்டவர்கள் மேலெடுத்தவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டு அதிக செலவில் நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் தற்போது பராமரிப்பு இன்றி கைவிடப்பட்டுள்ளமை பெரும் கவலைக்குரியதே. தூய்மையற்ற நீரையே தினமும் அன்றாட தேவைக்கு பயன்படுத்தும் துர்ப்பாக்கிய நிலையில் மலையக மக்கள் தொடர்ந்தும் உள்ளனர் என்பதற்கு இந்த கதையும் சான்று பகிர்கின்றது. சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கும் இந்த கட்டமைப்பை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என நோர்வூட் மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை இலங்கை தமிழ் விவாதிகள் கழகத்தின் வருடாந்த நிகழ்வான சொற்சிலம்பம் 2014 கொழும்பில் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சொற்சிலம்பம் 2014 எனும் சமூக இலக்கிய அரசியல் விவாத அரங்கு கொழும்பு பம்பலப்பிட்டி புதிய கதிரேசன் மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. நிகழ்வின் ஆரம்பமாக இந்த அவை தமிழ் சினிமாவை தடை செய்யும் எனும் தலைப்பில் பாராளுமன்ற விவாதம் நடைபெற்றது. அதனை அடுத்து வடமாகாண சபையின் தோல்விக்கான காரணியாக இருப்பது எது எனும் தலைப்பில் சுழலும் சொற்போர் நடைபெற்றது. இதன்போது கொழும்பில் தமிழ் விவாதத்தை வளர்த்த ஆன்றோர்கள் கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் இலங்கை தமிழ் விவாதிகள் கழகம்
அகில இலங்கை ரீதியில் நடத்திய மொழிமுனை 2014 எனும் விவாத சுற்று போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டன. சொற்சிலம்பத்தின் இறுதி நிகழ்வாக அபிமன்யுவின் சாவுக்கு காரணம் பாண்டவர் தரப்பே, பாண்டவர் தரப்பு அல்ல எனும் தலைப்பில் பாரம்பரிய விவாதம் நடைபெற்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி FM, சக்தி டிவி ஊடக அனுசரணை வழங்கிய இந்த நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான மாட்டு வண்டி சவாரி இன்றும் நாட்டில் உள்ளமை மனமகிழ்வை தருகின்றது. வடக்கில் தற்போதும் இந்த மாட்டு வண்டி சவாரி வழக்கில் உள்ளமை உண்மையில் தமிழர்களின் கலாச்சாரம் அங்கு வேரூன்றி காணப்படுகின்றது என்பதற்கு ஒரு சான்றாகவே அமைகின்றது. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றும் தமிழர் கலாச்சார விளையாட்டுகளில் ஒன்றுமான மாட்டுவண்டி சவாரி இன்றும் வடக்கில் நிலை கொண்டுள்ளமை மகிழ்வை தருகின்றது. உழவனுக்கு துணையாக நின்று உடைக்கும் காளைகளை கொண்டு தமிழன் அன்று இவ்வாறான வீர விளையாட்டுகளை விளையாடி வந்ததாக சான்றுகள் கூறுகின்றன. தமிழகத்தை போன்று இலங்கையில் தமிழர் வாழும் பகுதிகளிலும் குறித்த வீர விளையாட்டுக்கு பெரும் வரவேற்பு இருந்து வருகின்றமை யாவரும் அறிந்ததாகும். குறிப்பிடக்கூடிய காலங்களில் மன்னார் மாவட்டத்தில் அதிகமாக குறித்த நிகழ்வுகள் நடைபெற்றதாகவும் தற்போது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் நடைபெற்று வருவதாகவும் மாட்டுவண்டி சவாரியில் ஈடுபட்ட முதியவர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த மாட்டுவண்டி சவாரி பாரம்பரியமாக தமிழ் மக்கள் காலங்காலமாக செய்து கொண்டு வந்தது. ஆரம்ப காலத்தில் ரோட்டு சவாரி என்று தான் சொல்லுவார்கள். அதாவது 2 ஜோடி மாடுகளுக்கு தான் சவாரி, ஒரு மாடு தான் கவர்மெண்ட் சொல்லுவார்கள். அது காலப்போக்கில் திறவை சவாரியாக மாறியிருக்கிறது. அதுவும் தற்பொழுது நன்றாக குறைந்து கொண்டு வந்து விட்டது. மன்னார் மாடுகளை தான் ஆரம்ப காலங்களில் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. இப்பொழுது எல்லா இடத்து மாடுகளும் சவாரிக்கு ஒழுங்கு கொடுக்கிறார்கள். விசுவமட பகுதியில் அமைந்துள்ள மாட்டுவண்டி சவாரி திடலில் இந்த போட்டி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட மாட்டுவண்டி சவாரி சங்கத்தினர் முயற்சியால் குறித்த வீர விளையாட்டு இளைஞர்கள் மத்தியில் புகழ் பெற்றுள்ளது. தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றான மாட்டுவண்டி சவாரி, ஆகவே அதை நாங்கள் அழிய விடாது பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இதை தொடர்ந்தும் நடத்தினோம். இதுபோன்ற தமிழரின் வீர விளையாட்டுகளும் கலாச்சார விளையாட்டுகளும் மழுங்காமல் காக்க வேண்டியது ஒவ்வொருவரதும் கடமையாகும். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் சயிட் அஜ்மலின் பந்து வீச்சில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை தெரிவித்துள்ளது. இலங்கை அணிக்கு எதிராக காடியில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது சயிட் அஜ்மல் சந்தேகத்திற்கிடமான முறையில் பந்து வீச்சில் ஈடுபட்டதாக பேரவை அறிக்கையொன்றின் மூலம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் சயிட் அஜ்மலுக்கு எதிர்வரும் 21 நாட்களுக்குள் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எவ்வாறாயினும் இறுதி அறிக்கை வெளியாகும் வரை அவருக்கு சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கு எவ்வித தடையும் விதிக்கப்பட மாட்டாது. அமெரிக்க நஸ்கார் கார் பந்தயத்தில் இடம்பெற்ற விபத்தொன்றில் 20 வயதான கெவின் வார்ட் உயிரிழந்த காணொலிகள் ஊடகங்களுக்கு வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற கார் பந்தயத்தின் போது வாகனத்தில் ஏற்பட்ட கோளாறினால் காரை நிறுத்திய கெவின் வார்ட் அதிலிருந்து இறங்கி வரும்போது இந்த விபத்தை எதிர்கொண்டுள்ளார். கெவின் வார்ட் விபத்துக்குள்ளான காரை நஸ்கார் கார் பந்தய வீரரான டானி ஸ்டுவர்ட் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினாவின் முன்னாள் கால்பந்தாட்ட வீரரான தியாகோ மெரடோனா ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். அர்ஜென்டினாவின் புவனஸ் அயர்ஸ் பகுதியில் உள்ள திரையரங்கொன்றிலிருந்து தனது புதல்வருடன் வெளியேறிய சந்தர்ப்பத்திலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. தனது மகனுடன் இருந்த சந்தர்ப்பத்தில் குறித்த ஊடகவியலாளர் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டமையினாலேயே தான் இவ்வாறு தாக்குதலை மேற்கொண்டதாக அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்திகளுடன். வணக்கம்.